விளையாட்ட ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கி என்னோடய முழு நேர தொழிலாக மாறிடுச்சு. எங்கள் வீட்டில் சும்மா ஒரு தேனீ பெட்டியை வச்சோம். அதில் யதார்த்தமாக தேன் வர ஆரம்பித்ததும் அதை என் குழந்தைகள் சாப்பிட்டு பார்த்த அந்த சந்தோஷத்தை என்னால் மறக்கவே முடியாது. தேனீ வளர்ப்பை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். தேனீகளின் உழைப்பையும் இயற்கையின் அதிசயத்தையும் வியந்து பார்த்தேன். என் குழந்தைகள் எப்பொழுதும் தூய்மையான தேனை சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி ஆசைப்பட்டதுடைய விளைவு தான் ஸ்ரீ லாவா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. தேனீ வளர்ப்பு தொழில் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தேனீகளை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஒருத்தர் யதார்த்தமாக தந்த தேனீ பெட்டியின் மூலமாக கிடைச்ச தேனை அனுபவிக்க ஆரம்பித்தோம். வீட்டில் எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தோம். குழந்தைகள் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டேன். அதை நீங்களும் சாப்பிடணும்னு நினச்சி தான் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் தேனீ தொழிலை பற்றி கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். தேனீகள் எப்படி கூடு கட்டுது, அது எப்படி தேனை சேகரிக்குது அப்படிங்கிறத பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். இயற்கையான தேன் எடுக்கிறதும் அந்த தேனை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவனை பார்த்து என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுவான். என் பொண்ணு தேன் சாப்பிட்றத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. பெண் பிள்ளைகள் அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இயற்கையான தேனும் அப்படி தான். இயற்கையான தேனை சாப்பிட்றதும் அனுபவிக்கிறதும் அம்மாவுடைய பாசத்துக்கு சமமானது தான். இந்த மாதிரி தேன் நமக்கு வேணும்னா நீங்கள் ஸ்ரீ லாவா என்டர்பிரைஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை தரும், சந்தோஷத்தை தரும், நல்லபடியான இயற்கையான தேனை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி. ஸ்ரீ லாவா என்டர்பிரைசஸ், பெரம்பலூர். எப்போ எது வேணுனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.